எக்ஸாம்பிள் 9லேருந்து இந்த 8.3ன்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அது முடிகிற வரைக்கும் ஐடென்டிட்டிஸ் தேவை. அது என்னென்ன ஐடென்டிட்டிஸ்ன்று பார்த்துக்கலாம். sin square theta plus cos square theta equal to 1. 1 plus tan square theta equal to secant square theta. 1 plus cot square theta equal to cosecant square theta. இப்போ ப்ராப்ளம்க்கு போகலாம். Express the ratios cos A, tan A and secant A in terms of sin A. இப்போ இங்கே ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். sin square theta plus cos square theta equal to 1. இதில் cos A, tan A, secant A இதை எல்லாமே in terms of sin Aல கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் cos square theta equal to 1 minus sin square theta எழுதலாம்ல. அப்போ cos theta equal to square root of 1 minus sin square theta. ஓகே, இப்போ cos தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ cos தீட்டானாலும் cos ஏனாலும் ஒன்று. ஸோ cos A ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. தீட்டாக்கு பதிலாக ஏ போட்டிருக்கோம். அடுத்து tan A. tan ஏன்னா sin A பை cos A. sin A அப்படியே வரும். cos Aக்கு இந்த வேல்யூ 1 minus sin squared A. cos A பார்த்தாச்சு, tan A பார்த்தாச்சு. அடுத்து secant A. secant A is 1 by cos A. cos A ஓட வேல்யூ இது. ஸோ அப்போ 1 divided by 1 minus sin squared A. எல்லாமே sin A ஃபார்மெட்டில் எழுதி முடிச்சிட்டோம்.